அன்புள்ள மாணவர்களே, இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோவில் ஆரம்பித்த வரிசை மாற்றங்கள் சாப்டர் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இதில் NPR அப்படின்ற பொதுவான ஒரு வரையறையை நான் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில். போன வீடியோவில் நம்ம 4 பொருள்களில் 3 பொருள்களை வரிசைப்படுத்தும் வழிகள், 4 பேரில் 2 பேரை வரிசைப்படுத்தும் வழிகள், இதெல்லாம் எப்படி வருதுன்னு நான் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ பாருங்கள், அதை நான் ரீகால் பண்ணிக்கிறேன். 4P3 அப்படின்னா 4 × 3 × 2 4 12 24 வழின்னு சொல்லுவோம். இதை எப்படி எழுதலாம்னா 4 × 3 4 - 1, 2 4 - 2 இப்படி எழுதி 1 2 3 டைம்ஸ். இங்கே 3 இருந்தால் 3 டைம்ஸ் குறைச்சிட்டு போகணும். இதுதான் ரூல் நான் சொல்லி கொடுத்தாங்க. அது சப்போஸ் 4P2 வருது, அப்போ 2 தான். ஏன்னா இங்கே 2 நம்பர் தான், 2 இருக்குது, அதில் 2 நம்பர் குறைக்கணும். அப்போ 4 × 4 - 1 3 வந்துச்சு. 4 × 4 - 1 3 4 - 2 2 4 அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இதே 4P4ன்னு வந்தால் பாருங்க, 4P4 வருதுன்னு வச்சுங்க. 4 × 4 - 1 × 4 - 2 × 4 - 3. இந்த 4 இருந்தால் 4 டேர்ம்ஸ் வரும். ஆனால் அந்த 4 விட 1 குறையாக நின்றுடும். 4னா 4 - 3 3னா 4 - 2 கிடைச்சிட்டான். 2னா 4 - 1 இருக்கும். கடைசி டேர்ம் இந்த கீழே நம்பரை விட 1 கம்மியாக குறைக்கணும். நம்ம அந்த நம்பரில் இருந்து எண்ணில் இருந்து மேலே இருக்கிறது எண், கீழே இருக்கிறது ஆர். எப்பயுமே எண் தான் பெருசாக இருக்கும் ஆரை விட. அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆர் என்னை விட பெருசாக இருக்க முடியாது. ஏன்னா 4 மெம்பர்ஸ் 3 மெம்பர்ஸ் நம்ம வரிசைப்படுத்தலாம். ஆனால் 3 மெம்பர்ஸில் 4 மெம்பர்ஸ் 3P4 அப்படின்னா 3 பேரில் 4 பேரை நம்ம வர வைக்க முடியாது. ஸோ அதனால் எப்பயுமே எண் பெருசாக இருக்கும். இதுதான் அதனுடைய ப்ராசஸ், எப்படி குறைச்சிட்டு போகிறோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 10P5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் 10, ஆர் 5. எப்பயுமே ஆர் 10ஓட கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 10 5 வருது. அப்போ 5 டேர்ம் எழுதணும்னு நமக்கு தெரியும். 10 × 9 × 8 × 7 × 6 1 2 3 4 5 டேர்ம்ஸ். இது எப்படி எழுதியிருக்கோம்? 10 10 - 1 10 - 2 10 - 3 10 - 4 10 - 4 முடியும். ஏன்னா நம்ம 5 டைம்ஸ் தான் எழுதணும். அந்த 5 இருந்தால் அதோட ஒரு 5 இருந்தால் அதோட 1 குறைச்சி நம்ம 10ல் கழிக்கணும்னு சொல்லி. என் 10னா ஆர் 5னா 10 - 4ஓட டேர்ம்ஸ் நின்றுடும். பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 டேர்ம்ஸ் வந்துடுச்சு. 10 10 - 1 9 10 - 2 8 7 6 10லேருந்து 4 ஸ்ட்ரீட்ஸா போகும். நீங்கள் 5 இருந்தால். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இதோடைய வரிசை மாற்றங்களுடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ். இப்போ இப்படி தான் நம்ம இது எப்படி வந்ததுன்றது நான் டயக்ராமேட்டிக்காகவே சொல்லிட்டேன். 3 பேரில் 2 பேரை வர வைக்கணும்னா ஏபி பிசி ஏசி, அது மறுபடியும் ஏசி சிஏ டிபி டிஏ அப்படின்னு நம்ம மாற்றோம்னா 6 வழி வரும். அதெல்லாம் நான் போன வீடியோவில் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்பிஆரை இந்த பேசிஸில் நான் வரையறை செய்ய போகிறேன். என்பிஆர் அப்படின்னா என்ன, அது எப்படி வரையறை பண்ணுறது? என் ஒரு என்ஆர் ரெண்டுமே மிகை முழுக்கள். எண்ணும் இதில் என்பிஆர்ல என் ஆர் இரண்டும் மிகை முழுக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். மிகை முழுக்கள், முழு எண்கள் அர்த்தம். முழு எண்கள் தான் எடுக்க முடியும். இதுல என் எப்பயுமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. என் 1ஓட பெருசாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் 1 இருக்கணும், 0 இருக்க வாய்ப்பு இருக்கு. என் 1 அல்லது 1ஓட பெருசாக இருக்கும். ஆனால் ஆர் என்னோட சின்னதாக இருக்கணும், பட் 0ஓட பெருசாக இருக்கும். ஆர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. 0ஓட பெருசாக இருக்கணும். ஆனால் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என், என்னோட சின்னதாக இருக்கும். ஆர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அல்லது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என். 0ஓட பெருசாக என்னோட சின்னதாக இருக்கும். இந்த ஆருடைய வரையறை. இப்போ இந்த என்பிஆர் நான் எப்படி சொல்ல போகிறேன். நம்ம இது மிகை முழுன்றது இந்த ரூல் தான். ஃபர்ஸ்ட் என், அப்புறம் அதில் 1 குறைக்கணும், n - 1, இன்னொன்று குறைக்கணும், n - 2, அடுத்து 1 குறைக்கணும், n - 3,
அடுத்து ஒன்று குறைக்கலாம் n-4. இப்படியே இங்கே 6 இருந்தால் 6 டேர்ம்ஸ் இங்கே பாருங்க, 3 இருந்தால் 3 டேர்ம்ஸ், 2 இருந்தால் 2 டேர்ம்ஸ், 4 இருந்தால் 4 டேர்ம்ஸ், 5 இருந்தால் 5 டேர்ம்ஸ், இப்படி சொல்கிறோம் இல்லையா? ஓகே, 4 இருந்தால் 4 டேர்ம்ஸ். இப்போ இது போல் இங்கே n இருக்கிறதால 6 வந்து இருக்கிறதால 6 டேர்ம்ஸ் நம்ம எழுதணும். 6 காரணிகள் நம்ம எழுதணும். ஆனால் அந்த 6th காரணி எப்படி இருக்கணும்னா இந்த 6ஓட ஒன்று கம்மியாக இருக்கும். பாருங்க, 4 3 3ன்னா 4 - 2. அதனால் அந்த நம்பரை விட கீழே 6 வந்து கடைசி டேர்ம், n-ல 6 விட ஒன்று குறைச்சி நம்ம கழிக்கணும். அப்போ என்ன வரும்னா n × n-1 × n-2 × n-3 எக்ஸெட்ரா. லாஸ்ட் 6th டேர்ம் வந்து n-r - 1. r - 1க்கு ஒரு பார் போட்டுருக்கோம். என்ன, n-ல r - 1 குறைக்கணும். இந்த 6th டேர்ம் எப்படி இருக்கும்? 6லேருந்து 1 குறைச்சிடணும். n-லேருந்து கழிக்கிறது. n-லேருந்து கழிக்கும்போது 6லேருந்து 1 குறைச்சிடணும். 6 தான் இங்கே கீழே இருக்கிற நம்பர். அப்போ இந்த மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். n × n-1 × n-2 × n-3 எக்ஸெட்ரா. n மைனஸ் உள்ள அனுப்பி r மைனஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் 1 r மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 வந்துடும். இதுதான் இந்த 6th டேர்ம் கடைசி டேர்ம் NPR. ஸோ NPR பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த மாதிரி ஐடியாவில் நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற வரையறை. இதில் இருந்து NPRக்கான ஒரு ஜென்ரல் ஃபார்முலா சூத்திரத்தை நான் வர வைக்க போகிறேன் அடுத்து. ஓகே, இப்போ NPRின் வரையறையை நான் ஒரு சூத்திரமாக கொண்டு வர போகிறேன். ஃபார்முலா எப்படி NR என்றாலும் மிக முழுக்கன்னு சொல்லிட்டோம். கடைசி இந்த டேர்ம்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். NPR equal to n into n-1 into n-2 into etc. n minus r plus 1 தான் கடைசி r டேர்ம்னு சொல்லியிருக்கோம். அது எப்படி வருதுன்னா r டேர்ம்ஸ் rலேருந்து ஒன்று குறைச்சா r minus plus 1. இந்த மைனஸ் உள்ளே போகும்போது இந்த பாரை ரிமூவ் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடுது. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன எழுதுறேன்? n into n-1 into n-2 into n-3 etc. n-r plus 1 எழுதி இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன வரும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எப்படி n-r plus 1 ஒன்று போட்டா n-r 1 போயிடும். அதில் ஒன்று குறைக்கணும் n-r - 1. அப்புறம் r ஒன்று குறைக்கணும். இப்படி குறைச்சிக்கிட்டே போனால் கடைசியில் 3 2 1ன்னு முடியும். n-r plus 1 தான் இருக்குது. இதுக்கு அடுத்த டேர்ம் n-r இந்த ஒன்று குறைச்சிடுறேன். அப்புறம் அதுலேருந்து ஒன்று குறைக்கிறேன் n-r - 1. அப்புறம் n - r - 2 இப்படி போகும்போது கடைசியில் 3 2 1ன்னு முடியணுன்றதால இப்போ நாம் மேலே இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த டேர்ம்ஸை கீழே நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எழுதணும். மேலே n - rலேருந்து நம்ம டேர்ம்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை அப்படியே காம்பன்சேட் பண்ணுறதுக்காக n - r - 1 n - r - 2 அப்படி போயிட்டே இருக்கும். 3 2 1. ஸோ இந்த டேர்ம் n1லேருந்து n - r வரைக்கும் மேலே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதால கீழேயும் 1லேருந்து n - r வரைக்கும் நான் கீழேயும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக டிவைட் பண்ணிடுறேன். இப்போ மேல் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1ல் இருந்து ஸ்டார்ட் பண்ணி n-ல் முடிகிறதால அது n ஃபேக்டோரியல் ஆகிடும். n × n-2 etc. n-3 1ன்னு முடியுது. இப்படி முடிஞ்சால் அது n ஃபேக்டோரியல்னு உனக்கு தெரியும். அதனால் அது மேலே n ஃபேக்டோரியல் ஆகிடுச்சு. ஓகே, கீழே அதே மாதிரி 1ல் ஸ்டார்ட் பண்ணி n - rல் முடியறதால அது n - r. ஸோ இதுதான் NPRின் வரையறை. n ஃபேக்டோரியல் பை n - r. மேலே 1லேருந்து n வரைக்கும் வரதால n ஃபேக்டோரியல், கீழே 1லேருந்து n - r வரைக்கும் வரதால n - r ஃபேக்டோரியல். ஸோ NPRின் வரையறை வந்து n ஃபேக்டோரியல் பை n - r ஃபேக்டோரியல். n-r என்பது மிகை முழுக்கள். n எப்பவுமே greater than or equal to 1. r வந்து 0 விட பெருசாக இருக்கணும், ஆனால் n விட சின்னதாக இருக்கணும். ஈக்குவலாக பயனுக்கு. ஸோ இந்த மாதிரி வரையறை வச்சு இந்த சூத்திரத்துக்கு இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வாட் இஸ் தட் 4p3 எடுத்துக்க. 4p3க்கு உங்களுக்கு நான் என்ன சொன்ன ஃபார்முலா 4 × 3 × 2 இது 24 வருதுன்னு சொன்னேன். செக் பண்ணலாம். 4p3 equal to அந்த ஃபார்முலா படி 4 ஃபேக்டோரியல் by 4 - 3 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் மேலே அப்படியே இருக்கும். கீழே 4 - 3 1 ஃபேக்டோரியல் 1 4 ஃபேக்டோரியல் 24 24 ஒன்றா இருக்கா, அதே 24.
இதுதான் இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம கொண்டு வந்துடும். ஆக்சுவலாக எந்த ரிசல்ட்டையும் நம்ம கொண்டு வர முடியும். அதனால தான் ஜென்ரலைஸாக நம்ம என்பிஆரை நம்ம வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ இன்னும் சின்ன ஐடியா இன்னொன்று போட்டு காட்டுறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இது என்பிஆர்பி தான். 10p4 ஃபார்முலா படி 10 ஃபேக்டரியல் பை n minus r. 10 minus 4, r வந்து 4, அதனால n minus r வந்து 10 minus 4. அப்போ அது 10 ஃபேக்டோரியல் பை 10 minus 4 வந்து 6 ஃபேக்டோரியல். இப்போ 10 ஃபேக்டோரியலில் 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 வரைக்கும் ஒன்று வரைக்கும் போகும்போது 6 ஃபேக்டோரியல்னு சொல்லிடலாம். கீழே ஏற்கனவே 6 ஃபேக்டோரியல் இருக்குது, கேன்சல் ஆகிடும். அப்போ 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 தான் ஆன்சர். இங்கே 4 இருக்கிறதால 4 சான்ஸ் தான். ஆர் வந்து 4, அதனால் 4 டைம்ஸ் இருந்துச்சு. 6 ஃபேக்டோரியல் வேல்யூ கீழே கேன்சல் ஆகிடும். ஏன்னா 6க்கு அப்புறம் 7க்கு அப்புறம் 6 ஃபேக்டோரியல் இருக்குது. 6 இன்ட்டு 5 இன்ட்டு 1 கீழே அதே மாதிரி 6 ஃபேக்டோரியல் கேன்சல் போத் நியூமரேட்டர் ஜஸ்ட் 10, 9, 8, 7 தான் 10p4 கேன்சல். ஸோ இந்த மாதிரி நம்ம வரையலாம். இப்போ 4p4 என்ன வந்து சொன்னோம், நம்ம 4 டேர்ம்ஸ் வரணும். 4 ஃபேக்டோரியல் போட்டிருக்கேன். 4 ஃபேக்டோரியல் பை 4 minus 4. நல்லா பார்த்துங்க. ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா என்பிஆர் ஃபார்முலா படி n ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் பை 4 minus 4 ஃபேக்டோரியல். அப்போ 4 ஃபேக்டோரியல் பை 4 minus 4 0. 0 ஃபேக்டோரியல் வந்து 1ன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ 4 ஃபேக்டோரியல் பை 1 is 4 ஃபேக்டோரியல். அப்போ 4p4 என்ன ஆறு ஈக்குவலாக இருந்தால் அது அத்தனை n ஃபேக்டோரியலாக மாறிடும். 4p4 வந்து 4 ஃபேக்டோரியல் சொல்லிடலாம். இது வந்து இதுலேருந்து ஒரு குறிப்பாக நம்ம சொல்ல போகிறோம். நான் படித்து சொல்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இப்போ ஒரு குறிப்பு ஒன்று சொல்கிறேன். இந்த ஃபார்முலாவுக்காக NPN அப்படின்னா n ஆறு ஈக்குவல். அப்போ இது ஃபார்முலா படி n ஃபேக்டோரியல் பை n minus n ஃபேக்டோரியல். தட் இஸ் n ஃபேக்டோரியல் பை n minus n வந்து 0. 0 ஃபேக்டோரியல் 1 n ஃபேக்டோரியல் தான் n ஃபேக்டோரியல். ஸோ அப்போ NPN n பொருள்களை n வரிசை மாற்றங்கள் செய்யும்போது n ஃபேக்டோரியல் தடவை பண்ண முடியும்ன்றது தான் ஃபார்முலா. nலேருந்து n பொருள்களையும் நாம் எடுக்கும்போது n ஃபேக்டோரியல் வரிசை மாற்றங்கள் கொடுக்கணும். இதுதான் அதனுடைய ஐடியா. அதாவது NPN ரெண்டுமே சேமாக இருக்கும்போது n ஃபேக்டோரியல். ஓகே, அதே போல் அது ஒரு எக்ஸாம்பிள் போட்டேன். இப்போ 8p8 அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம், 8 ஃபேக்டோரியல். ஏன்னா சேமாக இருக்கும்போது யாரும் என்ன ஈக்குவலாக இருந்தால் n ஃபேக்டோரியல் தான். இது ஒரு ஐடியா. அதே மாதிரி இன்னொரு குறிப்பு 2 என்னன்னா NP1. n பொருள்கள் இருந்து ஒரு பொருளை தான் நான் எடுத்து வரிசைப்படுறேன். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 8p1 8 பழம் இருக்கு. ஒவ்வொரு பழமாக எடுத்து நான் எத்தனை மணி வரிசைப்படுத்தலாம்? 8 முறை தான் வரிசைப்படுத்த முடியும். ஏன்னா 8 பழத்தில் 1 தான் நான் எடுக்கிறேன். 1 அடுத்து இன்னொன்று எடுக்கிறேன், 2 இன்னொரு பழம் 3. 8 பழத்தையும் தனித்தனியாக ஒரு முறை எடுக்கிறதால அது 8 முறை தான் வர முடியும். இதுவும் இந்த ஃபார்முலா அப்படி போட்டால் 8 தான் வரும். NP1 வந்து n அப்படின்னு சொல்லுவோம். NP1 வந்து n தான். அது எப்படி வருதுன்னா இதே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியே சொல்லிடலாம். இந்த சூத்திரம் NPR சூத்திரத்தில் இருந்தால் இதுவும் வந்துடும், NP1 வந்துடும். அது இங்கே பாருங்க, NP1 equal to n factorial divided by n, இங்கே 1 n minus n factorial by n minus r factorial தான் n minus 1 factorial. ஓகே, இப்போ n ஃபேக்டோரியல்லேருந்து n minus 1 ஃபேக்டோரியல் வரைக்கும் கேன்சல் பண்ணிடலாம். மேலே n ஃபேக்டோரியல் n இன்ட்டு n minus 1 இன்ட்டு n minus 2 இன்ட்டு எக்ஸட்ரா 3, 2, 1 முடியும். கீழே இருக்கிறது ஒரு n minus 1 ஃபேக்டோரியல். அந்த n minus 1 ஃபேக்டோரியல் என்ன? n minus 1 இங்கே வேண்டியதான். ஃபர்ஸ்ட் டேர்ம் n minus 1 இன்ட்டு n
n minus 2 etc. 3, 2, 1. பாருங்க இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிட்டு n மட்டும் தான் ஆன்சர். இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஓகேயா? அப்போ ஆன்சர். ஸோ NP1 n ஆப்ஜெக்ட்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் தான் எடுத்து வச்சா n டைம்ஸ் தான் வைக்க முடியும் அப்படின்றது தான் இந்த ரெண்டாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ NP என்னன்னா n ஃபேக்டோரியல், NP1னா n தான். அது எத்தனை குழப்பம் அத்தனை தடவை ஒன் டைம் வைக்கிறதால 5 சாக்லேட்ஸ் இருக்கு, 5 தடவை ஒவ்வொன்றா இருக்கணும்னா 5 முறை தான் இருக்க முடியும். அதனால் NP1 is n. ஸோ இந்த விட நான் இங்கே இந்த வீடியோவை நிறுத்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் வந்து இந்த NPRனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அதனுடைய பண்புகள், NPRின் பண்புகளை நான் விரிவாக அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.